வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 16 வருடங்களுக்கு முன்னர் நடந்த உரிமை மீறல்களுக்காக இலங்கை இன்னும் தண்டிக்கப்படவில்லை. மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவிப்பு. மஹிந்தவின் வீட்டுக்கு வந்த கோட்டா. கிழக்கினை தொடர்ந்து வடக்கிலும் மக்கள் வாழும் இடங்களை நோக்கி நகரும் யானைகள். மெத்தனிய ரசாயனங்கள் ஐஸ் போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் என உறுதி. இலங்கையின் கடன் மதிப்பீடுகளை உயர்த்திய S&P குளோபல் ரேட்டிங்ஸ். மாகாண சபை தேர்தலை ஜனநாயக ரீதியில் விரைவில் நடத்துமாறு இலங்கை அரசிடம் இந்தியா வேண்டுகோள். பாகிஸ்தானை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ள இந்திய அரசின் அதிரடி நடவடிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். 16 வருடங்களுக்கு முன்னர் நடந்த உரிமை மீறல்களுக்காக இலங்கை இன்னும் தண்டிக்கப்படவில்லை என்று காசாவில் நிகழ்த்தப்படும் மீறல்கள் பிரிவிக்கப்படும் உத்திகளுக்கும் இதுவே முன்னுதாரணம் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. மேலும் இத்தகைய பின்னணியில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானத்தினூடாக முன்னெடுக்கப்பட்டு வரும் இலங்கை தொடர்பான பொறுப்புக்குரல் செயல் திட்டம் இன்றியமையாதது. இது இலங்கையில் மனித உரிமைகளை பாதுகாப்பது மட்டுமன்றி உலகெங்கிலும் தொடரும் தண்டனைகளில் இருந்து விடுபடும் போக்கை சவாலுக்குட்படுத்தவும் மிக அவசியமானது என்றும் அந்த அமைப்பு தெரிவிக்கின்றது. உலகளாவிய ரீதியில் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய பல அட்டூழியங்கள் குறித்த ஞாபகங்கள் சில வருடங்களில் வேறு புதிய மீறல் சம்பவங்களால் மாற்றி எழுதப்படும். ஆனால் மீறல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் அதனால் ஏற்பட்ட துயரம் என்பது முடிவற்றதாகும். தீர்வு அளிக்கப்படாத குற்றங்கள் அதனை ஒத்த எதிர்கால மீறல்களுக்கான முன்மாதிரியாக திகழ்கின்றன. இலங்கை அரசால் 2009ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தோற்கடிக்கப்பட்டது. இதன் விளைவாக ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். ஐக்கிய நாடுகள் சபையால் கண்டறியப்பட்டதன் பிரகாரம் இந்த போரில் ஈடுபட்ட இரு தரப்பினராலும் சட்டங்களுக்கு புறம்பான விதத்தில் மனித குலத்துக்கு எதிராக மிக மோசமான குற்றங்கள் இழைக்கப்பட்டன. அண்மையில் அடையாளம் காணப்பட்ட செம்மணி மனித புதைகுழியில் 1990ஆம் ஆண்டுகளில் இராணுவ காவலின் கீழ் கொல்லப்பட்டிருக்கக்கூடும் என நம்பப்படும் 200க்கும் மேற்பட்டோரின் எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டுள்ளன. இருப்பினும் போதிய தொழில்நுட்ப வசதிகள் இன்மை மற்றும் அரசியல் தன்முனைப்பு இன்மை போன்ற காரணங்களால் இதுவரையில் இலங்கையில் எந்தவொரு மனித புதைகுழி தொடர்பிலும் விசாரணைகள் வெற்றிகரமான முறையில் முன்னெடுக்கப்படவில்லை. இவ்வாறான ஒரு பின்னணியில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வரும் இலங்கை தொடர்பான பொறுப்புக்குரல் செயல் திட்டம் இன்றியமையாதது. இது இலங்கையில் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு மட்டுமன்றி உலகெங்கும் தொடரும் தண்டனைகளில் இருந்து விடுபடும் போக்கை சவாலுக்குட்படுத்துவதற்கும் அவசியமானது என மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்திய பிரதிபலிப்பாளர் மீனாட்சி கங்குலி எழுதியுள்ள கட்டுரை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு வந்த சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் சட்ட சரத்துக்களுக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதிகள் தமது வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பிலுள்ள விஜயராம இல்லத்திலிருந்து வெளியேறி தங்காலை ஹால்டன் இல்லத்தில் இருக்கிறார். இந்நிலையில் அரசியல் பிரபலங்கள் மஹிந்தவை சந்தித்து வருகின்றனர். அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதியும் மஹிந்தவின் சகோதரருமான கோட்டாபய ராஜபக்ஷ மஹிந்தவை கால்டன் இல்லத்தில் வைத்து சந்தித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் நகர்ப்பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்குள் காட்டு யானைகள் புகுந்து வரும் சம்பவம் அதிகரித்து வருகிறது. அண்மையில் கிழக்கு மாகாணம் அம்பாறை சம்மாந்துறையில் காட்டு யானை நகருக்குள் வந்த சம்பவத்தை தொடர்ந்து திருகோணமலை குச்சவெளி பிரதேசத்திலும் மக்கள் வாழும் இடங்களுக்குள் காட்டு யானை புகுந்துள்ளது. இதனை அடுத்து முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் பகல் வேளை காட்டு யானைகள் நகரங்களில் மக்கள் வாழும் இடங்களுக்குள் புகுந்துள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. முல்லைத்தீவு மல்லாவி நகர்ப்பகுதிக்கு சென்ற காட்டு யானை நேரடியாக மல்லாவி போலீஸ் நிலையத்துக்குள் சென்றுள்ளது. பின்னர் அங்கிருந்து விரட்டியடிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு குமிழுமனை ஆறுமுகத்தான்குளம் பாடசாலைக்கு செல்லும் வீதியில் பகல் வேளை காட்டு யானை என்று உலாவி திரிந்ததால் பாடசாலை மாணவர்கள் பாடசாலைக்கு செல்ல முடியாத நிலையில் வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் கிராம மக்களின் ஒத்துழைப்புடன் குறித்த யானை காட்டுக்குள் விரட்டியடிக்கப்பட்டுள்ளது. மெத்தனிய பகுதியில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன மாதிரிகள் தொடர்பான அரசு பகுப்பாய்வாளரின் அறிக்கை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி அவை ஐஸ் போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். செப்டம்பர் 6ஆம் தேதி கேகல் பத்ர பத்மி மற்றும் குடிநிலங்க ஆகியவர்கள் இந்த நாட்டில் ஐஸ் போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சுமார் 50,000 கிலோகிராம் ரசாயனங்களை மித்தனிய பகுதியிலிருந்து மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு மீட்டுள்ளது. இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட
பெக்கோ சமனிடம் மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு நடத்திய விசாரணையில் கிடைத்த தகவல்களின் பிரகாரம் இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் குறித்த ரசாயன மாதிரிகள் தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை மற்றும் அரச பகுப்பாய்வாளர் திணைக்களத்துக்கு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது. தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் அறிக்கையில் 20 மாதிரிகளில் 17 மாதிரிகளில் ஐஸ் போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் இருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச கடன் மதிப்பீட்டு நிறுவனமான S&P குளோபல் ரேட்டிங்ஸ் இலங்கையின் நீண்டகால மற்றும் குறுகிய கால அந்நிய செலாவணி இறையாண்மை கடன் மதிப்பீடுகளை ST-இலிருந்து CCC+C ஆக உயர்த்தியுள்ளது. இலங்கையின் சர்வதேச கடன் மறுசீரமைப்பு இறையாண்மை பத்திரங்கள் உட்பட வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்ட போதிலும் பிட்ச் ரேட்டிங் மற்றும் மோட்டிஸ் போன்ற பிற சர்வதேச கடன் மதிப்பீட்டு நிறுவனங்கள் இலங்கையின் கடன் மதிப்பீட்டை மேம்படுத்தியிருந்த நிலையில் S&P குளோபல் ரேட்டிங்ஸ் இதை மேம்படுத்தவில்லை. இதற்கு முக்கிய காரணமாக ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் வெளியிட்டுள்ள சர்வதேச டொலர் பத்திரத்தை மறுசீரமைக்க இலங்கை தவறியதை S&P குளோபல் ரேட்டிங்ஸ் சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பில் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் S&P குளோபல் ரேட்டிங்ஸ் இலங்கையின் பொருளாதாரம் 2022 நெருக்கடியிலிருந்து படிப்படியாக மீண்டு வருவதாகவும் சில முக்கிய பொருளாதார குறிகாட்டிகள் ஏற்கனவே நெருக்கடிக்கு முந்தைய நிலைகளை தாண்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தலை ஜனநாயக ரீதியில் விரைவில் நடத்துமாறு இலங்கை அரசிடம் இந்தியா வேண்டுகோள் விடுத்துள்ளது. எனினும் இந்த தேர்தலை நடத்துவதற்கு சகல அரசியல் கட்சிகளும் ஒருமித்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என இந்திய தூதுவர் சந்தோஷ் யா வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் யா நேற்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொழும்பில் சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார, நாடாளுமன்ற உறுப்பினர்களான காவிந்த ஜெயவர்தன, கர்ஷன ராஜகருணா, தயாஸ்ரீ ஜெயசகர மற்றும் நளின் பண்டார் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள மந்திரிமனையை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பார்வையிட்டுள்ளார். இலங்கையில் காணப்படுகின்ற பாரம்பரிய மாளிகைகளில் ஒன்றான மந்திரி மாளிகை பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியமானது. இதை பாதுகாப்பதற்காக சம்பந்தப்பட்ட அமைச்சரோடு கலந்துரையாடி சின்னத்தை பாதுகாப்பதற்கான செயற்பாட்டை எடுப்பதாக அவர் உறுதிமொழி வழங்கியுள்ளார். மிகவும் சக்தி வாய்ந்த 2 ஜெட் விமானங்களை கொள்வனவு செய்ததற்கு இந்தியா தீவிர நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. இந்த நிலையில் இந்தியாவின் இந்த புதிய நகர்வின் காரணமாக பாகிஸ்தானுக்கு பதட்டம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி 114 ரஃபேல் ஜெட் விமானங்கள், 6 P-81 ஜெட் விமானங்கள் ஆகியவற்றை வாங்குவதற்கு இந்தியா தயாராகி வருகிறது. அதேவேளை இந்திய விமானப்படை மற்றும் இந்திய கடற்படையை வலுப்படுத்தும் வகையில் பல முக்கிய ஒப்பந்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நிலையில் 114 ரஃபேல் ஜெட் விமானங்கள், 6 கூடுதல் P-81 ஜெட் விமானங்கள் மற்றும் 113 F-404 என்ஜின்களை வாங்குவது குறித்து பாதுகாப்பு அமைச்சகம் ஆலோசனை செய்து வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள லங்கா தமிழ் செய்திகளோடு இணைந்திருங்கள்.